அதுதாங்க நம்ம ஃபயர் இன்ஜின் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாய் பார்க்க போகிறோன்னா ஃபயர் இன்ஜின் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி ஓடுது, மேலேருந்து எப்படி தண்ணி வருது எல்லாத்தையும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஃபயர் இன்ஜின் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபயர் இன்ஜின் வந்துடுச்சு. இது காலி பாக்ஸ் தான், இது கீழே போட்டுடலாம். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஃபயர் இன்ஜின் மாதிரியே இருக்குது. இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா? இது கூட ஃபயர் இன்ஜின், அப்புறம் ரிமோட்டு, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் சேஃப்டியாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் எந்த டாயெல்லாம் ரிவ்யூ பண்ணுறோமோ எல்லாமே கிவ்அவே தான் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்கப்பா. கீழே காருக்கும் சரி, ரிமோட்டுக்கும் சரி. இதில் வந்து சார்ஜிங் கேபிள், பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டியை பக்கா சேஃப்டியாக கீழே ஒரு 2 லாக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எப்படியே கிழிச்சிடலாம். கிழிச்சிட்டோம். பார்த்தீங்களா, ஸ்டெப் ஏணிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே இருக்க இதை காட்டிடலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த டாய் வேணுமோ உங்களுக்கு எந்த டாய் வாங்கி ரிவ்யூ பண்ணணுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த டாய் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூ பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. அது உங்களுக்கே கூட அந்த கிவ்அவேல அந்த கிவ்அவேல உங்களுக்கு கூட அந்த கார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. இதில் இருந்து தான் தண்ணி வரும் போல். நம்ம இதில் தண்ணி ஃபில் பண்ணோம். இதில் தண்ணி வரும். இதை பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒரு புனல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி நல்லா இருக்குது. இதை பார்க்க நம்ம எப்போ ஓட்டுவோன்னு இருக்குது. அந்த மாதிரி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள், ஸ்டெப்லாம் ஏணி வேறெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏணிலாம் எப்படி ஏறுறது போல். நல்லா இருக்கு. இதில் ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு திருப்பிக்கலாம். நம்ம எந்த பக்கம் எந்த டைரெக்ஷனில் வைக்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் வீல் திரும்பும். அப்புறம் வந்து இது டம்மி, இதுவும் டம்மி. இது மட்டும்தான் மோட்ரு வச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ளே ஓப்பன் பண்ணி பேட்ரி உள்ளே போட்டுடலாம். எவ்வளோ பெரிய ஃபயர் இன்ஜினுக்கு சின்ன பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் சார்ஜு தாங்க போதும்னு தெரியல. சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரியை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரூ ஏற்றிடலாம். எத்தனை பேருக்கு இந்த ஃபயர் இன்ஜின் பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரிமோட்டுக்கு பேட்ரி போட்டுடலாம். இந்த ஸ்டெப்பு நம்ம இது மேலே வச்சிடுவோம்.
ஃபயர் இன்ஜின் பேட்ரி போட்டோம். இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுற சுவிட்சு கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி ஆன் பண்ணால் லைட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ப்ளூ ரெட்டு. மறுபடியும் இன்னொரு வாட்டி ஆன் பண்ணால் அப்படியே ஃபயர் இன்ஜின் சவுண்ட் அப்படியே கேட்குதுங்க உங்களுக்கு. செம சூப்பராக இருக்குங்க. ஒரிஜினல் ஃபயர் இன்ஜின் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அதேமாதிரி நம்ம ஆஃப் பண்ணுறதுனாலும் ஒரு வாட்டி இப்படி ஆஃப் பண்ணுறோன்னா சவுண்டு நின்றோம், லைட் மட்டும் எரியும். இப்போது ஆஃப் பண்ணுறோன்னா சுத்தமாக எல்லாமே ஆஃப் ஆகிடும். இல்லைங்க சீரியஸாக செம்ம. பார்த்தீங்களா ஒரிஜினல் சவுண்டு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த ஃபயர் இன்ஜின்லேயே அந்த சவுண்டு தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரிமோட்டுக்கு பேட்ரி போட்டு சீக்கிரம் நம்ம எடுத்து ஓட்டுறோம். போட்டுட்டோம். பேட்ரி போட்டாச்சு. நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம லைட் மட்டும் கூட போட்டு ஓட்டலாம். அப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம இப்படி தானா சவுண்டோட வாங்க. இப்போ நம்ம தண்ணி எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். தண்ணி வெட்டுறது இந்த கேப்பில் தான் வேணும். நம்ம புனலும் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த புனலை வச்சு நம்ம தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். செம்மையா இருங்க. சீரியஸா தெரியுதுங்களா? அதோ தண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓ செம்மையா இருக்குங்க. ஆஃப் பண்ணிட்டு கேமரா ஃபயர் இன்ஜின் வந்துடுச்சு. இப்போ நம்ம தீ அணைக்க போகிறோம். தெரியுதுங்களா? ஓ ஒன்று நம்ம தண்ணி அடிச்சா எதனா ஒன்று தான் கைஸ் வேலை செய்யுது. ஒன்று இதில் ஒன்றுனா தண்ணியை அடிச்சுக்கிட்டே போக மாட்டேது. ஒன்று போனோன்னா தண்ணி ஆஃப் ஆகிடுது, இல்லைன்னா மோட்டர் ஆஃப் ஆகிடுது. இது ஒன்று பேக்கு ஃப்ரண்ட்டு தண்ணி அடிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. செம சூப்பராக இருக்குங்க. செம ஃபோர்ஸ் வேறு அதில். நம்ம இது மட்டும் நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம கையில் திருப்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் 3 பட்டன் தான். ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு. இது ஃபயர் இன்ஜின் அணைக்கிறதுக்கு நம்ம இதை மட்டும் திரும்புகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கான்ட்டு. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி ஜாலியாக விளையாடலாம். ரொம்ப பிடிச்சிருங்க. உங்கள் பசங்களுக்கு இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. என் கேமராமேன் மேலேயே அடிச்சு விட்டேன். ரொம்ப நான் ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட்லேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஆனால் இதை யாருக்கு கிவ் பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஃபயர் இன்ஜினை நான் கிவ் அவே பண்ணிவிடுவேன். அதை ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா 40 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா நாங்கள் எதுவுமே கொடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு மேலே இருந்தால் நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுறோம். நீங்கள் வந்ததுன்னா நீங்கள் இதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக. இப்போது கேமராமேன் எனக்கு அடிக்கணுன்ட்டு திருப்பி வச்சுருக்காரு. நான் அவருக்கு அடிக்கணுன்ட்டு வா 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 இங்கே வா அதை ஓட்டார் எங்கள் கேமராமேன். சொல்லிட்டு அடிக்கலாம். இதுக்கு மட்டும் ரிமோட் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். தெரியுதுங்களா? ஓகேங்க கைஸ், உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ ஃபயர் வச்சு அணைச்சி பார்ப்போம் எப்படி அணைக்குதுன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே. A few moments later. இப்போ ஃபயர் இன்ஜின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தீ அணைக்கிறதுக்காக. கீழே நம்ம இப்போ கொளுத்தி விட்டு இப்போ ஃபயர் இன்ஜினில் நம்ம அணைக்க போகிறோம். வாங்க அணைச்சி பார்க்கலாம் அணைக்குதா இல்லையான்ட்டு. இதுக்காக பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிருஷ்ணா எல்லாம் இல்லை காய்ஸ். சரி பண்ணுறா. ஃபயர் இன்ஜின் போகுது. கிட்ட வந்தா நீ அணியாரா அது எங்க அடிக்குது பாத்தியா? தண்ணி அடிக்குதே இல்லையா? காய்ஸ் வெற்றிகரமாக அணைச்சு விட்டது. ஆனால் ரொம்ப லாங் அடிக்குது. நம்ம இப்படி வச்சு இப்படி அடிச்சிக்கலாம். அதுதான் காய்ஸ் நம்ம ஃபயர் இன்ஜின் இப்படியே வேணா அணைச்சிக்கோங்க. ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். இது நல்ல வண்டி தான், நல்லா இருக்கு காய்ஸ். மாதம் சர்வீஸ் பண்ணுங்க காய்ஸ். இது காய்ஸ் நீங்கள் பார்த்த இப்போ ஃபயர் இன்ஜினை நம்ம கிவ்அவே பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்டில் ஹாய்ன்னு போடுங்க. அதில் ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிவ்அவே பண்ணி விட்டுடலாம். 40 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நம்ம போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து வீடியோ எடுக்கலாம். அப்படி 40 கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம கொரியரில் அனுப்பிச்சுட்டுலாம். அவங்க எடுத்து வீடியோ அனுப்பிச்சாங்கன்னா அதை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்துக்குங்க. ஓகே கைஸ்.